வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஸ்மோக்கி சிக்கன் சிஸ்லர். இதுக்கு தேவையான பொருள் சிஸ்லர் பிளேட். அப்போ தான் அந்த சிஸ்ன்னு சத்தம் வரும், இல்லைன்னா சின்னு சத்தம் வராது. அப்படி வரலாம், அது சிஸ்லரே கிடையாது. இந்த மக்களே, இப்போது இந்த மெயின் ரெசிபிக்கு 4 சப் ரெசிபி பண்ணணும். 1 ஸ்மோக்கி சிக்கன், 2வது ஹெர்பல் ரைஸ், 3வது சாஸ், 4வது அந்த வெஜ். இப்போ இந்த ஹெர்பல் ரைஸ் பண்ணுறதுக்காக ரைஸ் எடுத்துருக்குறோம். பாஸ்மதி ரைஸ் தான் இதுக்கு எடுக்கணும், நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஸோ டேஸ்ட் நல்லா வராது. இந்த ஸ்மோக்கி சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். கரம் மசாலா 1/4 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், காரமிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, அரை லெமன், வடிகட்டி எடுக்கப்பட்ட கர்டு 2 ஸ்பூன், ஜீரா 1/4 ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 2 பிஞ்சு. மக்களே, மறக்காமல் கர்டை வடிகட்டி எடுங்க, இல்லைன்னா அது மசாலா நல்லா ஒட்டாது. இப்போது இதை ஒன்றுத்தையும் எடுத்து ஒரு பெரிய பவுலில் போட்டு லெமனை புழிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது கூட நாம் சிக்கனை போட்டு மேரினேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபுல் தை சிக்கன் நம்ம எடுத்துருக்கோம் மக்களே. அதை நல்லா மசாலா போட்டு ஊற வைக்கிறோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடைசியாக கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா இன்னும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேனில் வச்சு டபுள் சைடு நல்லா எண்ணெய் விட்டு இங்கே நல்லா பண்ணணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் ஸ்மோக்கியாக கிடைக்கும். நீங்கள் நார்மல் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், அப்படி வேணும்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் வேக வைக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். வேக வச்சதுக்கப்புறம் தான் ஸ்மோக்கி ஃபீல் அண்ட் ஸ்மெல் வரணும் அப்படின்றதுக்காக கிரில்லை வச்சு நம்ம சிக்கனை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அருமையான ஸ்மோக்கி சிக்கன் ரெடி. இது ஸ்மெல்லும் இதை பார்க்குறதுக்குமே அட்டகாசமாக இருக்கும் மக்களே. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஹெர்பல் ரைஸ் ரெடி பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா தண்ணியை விட்டு, தண்ணியில் எண்ணெயை விட்டு, ஒரு ஸ்பூன் சால்ட்டை விட்டு, அதுக்கப்புறம் ரைஸை போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த ரைஸை வெந்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு சாஸ் பண்ணிவிடுவோம் மக்களே. இஞ்சி, பச்சை மிளகா, கார்லிக், வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும் மக்களே. அது கூட ஒரு சின்ன கப்பில் மைதா எடுத்துக்கோங்க. இதை எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கப்புறமா நல்லா பட்டர் போடணும் மக்களே. பட்டர் போட்டால் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய சைஸில் பட்டர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்து நல்லா பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்ச ஆனியன் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்ச கார்லிக் அது நல்லா ஃபுல் ஸ்பூன் 1 ஸ்பூன் போடுங்க. இப்போ சாப் பண்ணி எடுத்த ஜிஞ்சர் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. இதை போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி எடுக்கணும் மக்களே. நல்லா பொறுமையாக வணக்குங்க, சிம்மில் வச்சு வணக்குங்க, இல்லைனா தீஞ்சிடும், அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் வராது. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டு, உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ சால்ட்டு போட்டுக்குங்க. நாங்கள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மைதா இதை போட்டுட்டதுக்கப்புறமா லைட்டாக வணக்குங்க. வணக்கினதுக்கப்புறமா சோயா சாஸ் ஒரு 1.5 ஸ்பூன் சாஸ் விட்ருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு விட்டுங்க. அதுக்கப்புறம் கெச்சப் 2 ஸ்பூன் நம்ம விட்டுருக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விடணும் மக்களே. பொறுமையாக கொதிக்க கொடுங்க, சிம்மில் வச்சு கொதிக்க கொடுங்க. இப்போ அதுக்குள்ளே நாம் என்ன பண்ணுறோம்னா, ஹெர்பல் ரைஸுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறோம். இதுக்கு ஆரிகானோ பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா பூண்டு, பட்டர், சால்ட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பேனில் எடுத்து பட்டரை போட்டுறோம். பட்டரை விட்டுட்டு நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா கார்லிக் நல்லா ஃபுல் ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டதுக்கப்புறமா ஆரிகானோ பவுடர் அது ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுங்க. நாம் ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சு வணக்குங்க. ஃபுல் ஃப்ளேமில் பண்ணாதீங்க, தீயறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுக்கப்புறமா நல்லா 2 கொத்தமல்லி கட் பண்ணி சாப் பண்ணி எடுக்கப்பட்ட மல்லி எடுத்து நம்ம போடுறோம். சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த குக் பண்ணி எடுத்த பாஸ்மதி ரைஸை போட்டு
அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல், ஹெர்ப் ஸ்மெல் வரும். இதுதான் வந்து நம்ம ஸ்மோக்கி சிஸ்லருக்கு ஒரு முக்கியமான ரெசிபி. இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. தயவு செஞ்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை பண்ணுங்கள். ஆனில் இருக்கிறப்ப பண்ணிங்கன்னா இது ரைஸ் எல்லாம் கீழே பேனில் ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மக்களே, இப்போ நம்ம ஃப்ரைடு வெஜ்ஜீஸ் ரெசிபி ரெடி பண்ணோம் மக்களே. அதுக்கு வந்து கேரட்டு, பீன்ஸ் நல்லா பெருசாக கட் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறமா சாப் பண்ணி எடுத்த கார்லிக்கு, ஆர்கானோ பவுடர், அதுக்கப்புறமா ஜிஞ்சர் அதையும் சாப் பண்ணி எடுத்துக்கங்க மக்களே. இப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதுக்கப்புறம் பட்டர் வேணும்னா பட்டர் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போது சாப் பண்ணி எடுத்த ஆனியன், கார்லிக் கொஞ்சமாக எடுத்துக்கங்க மக்களே. இப்போ கேரட் கட் பண்ணி எடுத்ததை உள்ளே போட்டு அதுக்கப்புறமா பீன்ஸையும் போட்டு, ஃப்ரெஞ்சு பீன்ஸ் எடுத்துங்க மக்களே. இந்த நாட்டு பீன்ஸ் எடுத்திங்கன்னா அது சரியாக வேகாது. ஸோ இப்போ அந்த ஃப்ரெஞ்சு பீன்ஸு அப்புறமா கேரட் எடுத்து அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் ஆரிகானோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பேனை வந்து ஸ்லோவில் வச்சுக்கங்க, இல்லைனா தீரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது மாதிரி போட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு காய் வந்தால் சரி. இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம சிஸ்லரை சூடு பண்ண வேண்டிய நேரம். இப்போ பார்த்தோன்னா சிஸ்லரை நல்லா ஹாட் பண்ணோம். ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப ஸ்மோக்கி வேணாம் அப்படின்றதால நம்ம ரொம்ப ஹீட் பண்ணல. உங்களுக்கு ஸ்மோக் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீடியமாக தான் எங்களுக்கு போதும். அதனால் நம்ம மீடியமாக எடுத்து இதை பிளேட்டரில் வைக்கிறோம். வச்சதுக்கப்புறமா இப்போது நம்ம ஒரு ரெசிபி நம்ம தனியாக பண்ணதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா வைக்க வேண்டிய நேரம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அதில் வெஜ்ஜு சாலட் வச்சுருக்கோம், அதுக்கப்புறமா மைனஸ் கொஞ்சம் வச்சுருக்கோம், அப்புறம் க்ரீன் சட்னி ஒன்று வச்சுருக்கிறோம். அதில் இந்த மாதிரி பட்டரை எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்மோக் வரும். நம்மளது பார்த்தோன்னா நம்ம அளவாக சூடு பண்ணதுனால அளவாக தான் வந்திருக்கு. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நல்லா ஹாட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்படி பட்டரை போட்டிங்கன்னா இன்னும் நிறைய ஸ்மோக் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, கேபேஜோட மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை வைக்கிறோம். இது எதுக்காக வைக்கிறோன்னா, நம்மளுடைய ஹர்ப் ரைஸு டைரெக்டாக அதனுடைய சிஸ்லர் மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ஓவர் குக் ஆகி ரொம்ப ரோஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் இந்த ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக அந்த கேபேஜ் ஷீட்டு மேலே சர்வ் பண்ணுறோம். இப்போ அந்த தை சிக்கன் எடுத்து சைடில் வைக்கிறோம். தை ஸ்மோக்கி சிக்கன் இதை ஒரு சைடாக வச்சிட்டதுக்கப்புறமா இப்போது இந்த ஃப்ரைடு வெஜ்ஜிஸை அந்த ரைஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். எல்லா சைடும் வர மாதிரி வைக்கிறோம். இப்போ நம்ம அந்த ஸ்பெஷல் சாஸ் எடுத்து சர்வ் பண்ணுறோம். உங்களுக்கு மேலே சர்வ் பண்ணால் மேலே சர்வ் பண்ணிக்கங்க, இல்லை சைடில் வேணும்னா சைடில் சர்வ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் மக்களே, ரெடி ஸ்மோக்கி சிக்கன் சிஸ்லர். இப்போ உங்களுக்கு இன்னும் ஸ்மோக் வேணுன்னா சைடில் கொஞ்சமாக பட்டர் விட்டுக்குங்க. இப்போது இதை டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் மக்களே. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கிவ் அ ட்ரை, என்ஜாய்.